Use our headphones for better experience. லெவல் 1லயே 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஆனா லெவல் 2ல தான் ஜெலசியும் கேரும் கொஞ்சம் ஓவரா வர ஆரம்பிக்குது. இப்ப வாங்க லெவல் 2ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்குவோட அம்மா வேலைக்கு போகும்போதெல்லாம் அவங்க பாட்டி தான் பாத்துட்டு இருந்தாங்க மிக்குவ. ஆனா அவளோட பாட்டி இறந்து போனதுல இருந்து அவளை பாத்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எதிரில இருக்க யூகியாவோட வீட்டுல விடலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்ணிக்கிறாங்க மிக்குவும் யூகியாவும். மிக்குவோட அம்மா யூகியா கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோப்பா அவளன்னு. ஆனா மிக்கு வந்து கொஞ்சம் தயங்குறா. ஏன்னா யாருன்னே தெரியாதுல இவங்க, அதனால அதை புரிஞ்சுக்கிட்ட யூகியா வந்து வா மிக்கு நம்ம வீடியோ கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். மிக்குவும் இவன் நல்ல விதமா பேசுறத பார்த்து சந்தோஷப்படுறா. ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் உங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு மிக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து யுகியாக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அவளுக்காக ஒரு ஆம்லெட் செஞ்சு எடுத்துட்டு வந்து தரான். யுகியா இவ்வளவு அன்பா இருக்கிறத பார்த்த மிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க மிக்கு வந்து ஆம்லெட் செய்யும் போது இதை பத்தி யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. கட் பண்ண ஹை ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேல காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. யுகியா வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான்டா நான் ஹை ஸ்கூல் வந்து அதுக்குள்ளேயே இனிய தனிமேனு பாடு வச்சுட்டீங்களேடான்னு மிகு சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அவன் என்ன சொல்லிருப்பானா, எல்லாரும் இங்க வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னு. அப்படி ஒரு ஆப் இருக்குன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். வழக்கமா ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேல தான்டா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க, இது என்னடா வழக்கத்துக்கு மாறா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப மிக்கு வந்து தனிமையில இருக்க இன்ட்ரோவர்ட் பையன் என்ன பண்ற, நீ ஏன் எப்ப பாரு தனியா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதுனால தான். யுகியா வந்து சொல்லுவா அந்த ஆப் ஒரு குப்பை, அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல, நல்லா கேட்டுக்கோ, நான் இன்ட்ரோவர்ட்டும் இல்ல தனிமையில இருக்கணும் இல்ல, நான் வீட்டுக்குள்ளே வாழறேன், மேய்க்கிறதே இருமே இதுல ஒரு பெருமையான்னு சொல்லிட்டு மிக்கு வந்து கேட்பா. உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கேட்பா. மிக்கு வந்து சொல்லுவா நம்ம இப்ப ஹைஸ்கூல் வந்துட்டோம், நம்மள பத்தி ரூமர் பரவ நான் விரும்பல, அதனால நம்ம 2 பேர் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு ஸ்கூல்ல கூப்பிடுவேனான்னு சொல்லிட்டு சொல்லுவா. நான் சொல்றது கரெக்ட் தானே அசாகின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுவா. அதை கேட்ட யுகியா வந்து ஷாக் ஆயிட்டு இதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன், யாரு என்ன பேசினா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவா. மிக்கு வந்து சிரிச்சுட்டேன், நம்பிட்டியா, நான் சும்மா கலாய்ச்சேன்பா, நான் மட்டும் தானே உன்னை யுகியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன், அதை என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதை கேட்ட உடனே பையனுக்கு ஒரே வெக்கமா இருக்கும். அதை கவனிச்ச மிக்கு வந்து யுகியா என்னாச்சு, நான் உன்னை ஸ்பெஷல்னு சொன்னதுக்கு நீ மயங்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பா. யுகியா வந்து யோசிக்கிறான், வந்த முதல் நாளே அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாடா, இப்ப நம்ம பங்குக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் மயங்குவேன்னு சொல்லிட்டு நினைச்சியா, வாய்ப்பே இல்ல, வேணும்னா என்னோட கண்ணை பார்த்து அழகா என்னோட பேர் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கேட்பா. இவன் இந்த மாதிரி கேட்ட உடனே மிக்கு வந்து வெக்கப்பட்டுக்கிட்ட யுகியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னம்மா ஆச்சு, என் பேரை சொல்றதுக்கு இப்படி வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பான். மிக்கு வந்து கோவப்பட்டுட்டு அதெல்லாம் இல்ல, நான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கூப்பிடுறதுனால மத்தவங்க வந்து நம்ம 2 பேரையும் தப்பா பேசுவாங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்லுவா. அதை கேட்ட உடனே யுகியா வந்து தயங்கிட்ட, என்னது லவ்வா, நம்ம 2 பேரும் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். மாட்னியா, நான் சொன்னது கேட்டு நீ ஷாக் ஆயிட்டு தானே, சொல்லி சொல்ல நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யுகியாவை பிடிச்சி நோண்டிட்டு இருப்பா. நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் சொல்லிட்டு யுகியா வந்து சொல்லுவா. அதை கேட்டு மிக்கு வந்து சிரிப்பா. அப்போ மிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, என்ன கலாய்க்கணுன்றதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வந்து கலன்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிச்சுட்டு இருப்பான். மிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு யுகியா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றா. அவங்க 2 பேரும் வந்து அசாகி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 அழகான பொண்ணு அவங்க கிட்ட வந்து பேசுறதை பார்த்து பையனுக்கு வந்து வேத்து கொட்டுது மூஞ்சி ஃபுல்லா. அவன் கொஞ்சம் ஷை டைப், பொண்ணு கிட்ட பேச கொஞ்சம் வெக்கப்படுவான்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்லுவா. ஆனா இவனை பார்த்தா பாப்புலரான பையன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. யுகியா வந்து நினைக்கிறேன், நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து பொண்ணு கிட்ட பேசுனதே இல்லை, இதான் என்னோட சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். அனிமே பத்தி ரொம்ப ஜாலியாவே பேசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசத பார்த்து மிக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆவரா. மிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, அசாகி நான் அவனோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுவான்னு. அது கேட்ட உடனே மிக்குக்கு ரொம்பவே ஜெலசி ஆயிடும். அவ மட்டும் தான் அவனோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுவா. அதனால யுகியா வந்து சொல்றா, இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்னு. மிக்கு வந்து அவனோட டேபிள் பக்கத்துல உட்காந்து அவனை பாக்குறா. இவன் இந்த அளவுக்கு சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவளை தவிர யூகியா வந்து மத்த பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு பேசுறத பார்த்த மிக்குக்கு வந்து செம ஜெலஸ் ஆகுது. அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க வந்து உன்கிட்ட அப்புறம் பேசுற அசாகி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் எஸ்டோவட் மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யுகியா வந்து பெருமூச்சு விடுவான். அவன் பக்கத்துல இருக்க மிக்குவை பாக்குறான். மிக்கு வந்து டேரரா மூஞ்சி வச்சுக்கிட்டு இவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் அதை பார்த்து பயந்து போயிட்டு, ஆத்தி ஏன்டி இப்படி கொடூரமான மூஞ்சி வச்சு என்ன பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்பான். மிக்கு ரியலைஸ் பண்ணிட்டு, இல்ல இல்ல அது என்னோட கியூட் ஃபேஸ்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருப்பா. ஐயோ சே, வெளிப்படி எப்படி எக்ஸ்பிரஷனை காமிச்சு நான் மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது, அவன் மத்த பொண்ணுங்க கிட்ட க்ளோஸா பேசுறது எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. யுகியா வந்து யோசிக்கிறா, எதுக்கு இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் புரிய வருது, மிக்கு வந்து சொல்லிருப்பால நான் மட்டும்தான் உன்னை யுகியான்னு சொல்றா, அது என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அவ ஜெலஸா ஃபீல் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. யுகியா வந்து மிக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு தொடுவான். தொட்ட உடனே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு 10 அடி தள்ளி போய் நிக்கிறா அவ. அதை பார்த்து யுகியா வந்து சிரிச்சிட்டு, என்னடி சவுண்ட் அது 7 மணி அலாரம் மாதிரி, காமெடியா இருந்துச்சு தெரியுமா, நான் இந்த மாதிரி சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ டக்குன்னு வந்து தொட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. எதை பத்திமா யோசிக்கிற
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். பொண்ணுங்கிட்ட பேசும்போது கோமாளி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கல, அதை பத்தி தான் சொல்லிட்டு அவ சொல்லுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடூரமான மூஞ்சி வச்சிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உன்கிட்ட என்னால ஈஸியா பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வாயாடிங்களா இருக்காங்க, இந்த மாதிரி பேசுறவங்கள நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். மிக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கா, எதுக்கு இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், ஒருவேளை நான் அவனுக்கு ஸ்பெஷல்ன்றதை இன்டெரக்டா சொல்றானோ. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இவளோட ஜலசி போக்கத்துக்காக அவன் இந்த மாதிரி பேசுறது. மிக்கு வந்து அவன் கிட்ட போயிட்டு யுகியான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறா. ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க, கேன்டீன்ல யுகியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ மிக்கு வந்து தனிமையில லஞ்ச் சாப்பிட இன்ட்ரோட் பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. வேணும்னா என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கு வந்து கேட்பா. எதுக்குமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாதான் உனக்கு ஜெலஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து சொல்லுவான். மிக்கு வந்து அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, நான் எப்ப ஜெலஸ் ஆனா, உன் வாய்க்கு வந்தபடி பேசாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. மிக்கு வந்து இவன் கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காரா. எதுக்கு இங்க உட்கார, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கேட்பான். அவங்க கிட்ட உன் கூட சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் மிக்கு சொல்லுவான். எனக்காக அவ ஃப்ரெண்ட்ஸே விட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளாஸ்ல இருந்து லீஷிபான்னு ஒரு பையன் அவங்க கேங்கோட வரான். மிக்குமா நீ என்ன இங்க பண்ற, நீ கேஃபேட்டேரியாலாம் வர மாட்டே, என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் லிஷிபா, அசானிக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், நான் சொல்றது கரெக்டா அசானிகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். யுகியா வந்து யோசிக்கிறா, யாரா இந்த பையன், இவன்கிட்ட நான் பேசுனது கூட இல்லையே, அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி நேம் தப்பா சொல்றானே, என் பேர் அசானிகி இல்லடா அசாகிடா. அந்த பையன் மிக்கு பக்கத்துல உட்காந்து கடலை போட ஆரம்பிக்கிறான் அவளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னதான் பக்கத்துல அவன் உட்காந்துட்டு இருந்தாலும் மிக்குவோட கண்ணு யுகியா மேலயும் யுகியோட கண்ணு மிக்கு மேலயும் தான் இருக்கு. அப்ப நான் யுகியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவனே அவனுக்கான லஞ்ச் வந்து சமைச்சிட்டு இருக்கான். ஆம்லேட் தான் சமைச்சிட்டு இருப்பான். அப்ப மிக்கு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒண்ணா லஞ்ச் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்த உடனே யுகியாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. மிக்கு வந்து ஒரு லஞ்ச் எடுத்து இது உனக்காக ஸ்பெஷலா செஞ்சேன்னு சொல்லிட்டு யுகியா கிட்ட கொடுப்பா. யுகியா அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, அடேங்கப்பா இவ்வளவு நல்லா இருக்கு, இவளுக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பான். மிக்கு வந்து என்னப்பா நான் ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் பார்த்து மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அட கடவுளை, இதுவும் அவ லவ் கேம்ல ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். மிக்கு வந்து சொல்லுவா, சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அது ரொம்பவே அற்புதமா இருக்கு. என்னப்பா நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதும் மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிக்கு வந்து கேட்பா. நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த அளவுக்கு சின்ன சின்னதா பீஸ் போட்டு ரொம்ப ருசியா சமைச்சிருக்க. உண்மையான அன்பும் பாசமும் இருக்கும் போது தான் இந்த மாதிரி சமைக்க முடியும். அதுவும் இந்த மீன்ல ஒரு முள்ளு கூட இல்ல, ரொம்ப சின்னதாவே அரைஞ்சு போட்டிருக்க. உண்மையான காதலும் அன்பு இருக்கவங்க தான் இந்த மாதிரி சமைப்பாங்க. இந்த முட்டை உன்ன மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்ட மிக்கு வெக்கப்பட்டுட்டு, போதண்டா நீ பேச நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்புறம் பக்கத்துல இருக்க லஞ்ச் பாக்ஸ பார்த்து, என்ன நீ லஞ்ச்ல கொண்டு வந்திருக்க, கூட நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சாப்பிடும் போது அந்த லஞ்ச்லயே இருக்க மோசமான முட்டை பீஸ் எடுத்து சாப்பிடறா. எதுக்கு இவ இருக்கிறதுல கேவலமான பீஸ் எடுத்து சாப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். அத மிக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பழைய ஞாபகமா, எதை பத்தி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசுல மிக்கு அழுத போது இவ சமைச்சு கொடுத்திருப்பாள், அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்லிருப்பா. அந்த கேவலமான முட்டை டேஸ்ட் இவ ஏன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். மிக்கு வந்து சொல்லுவா, நீ இந்த மாதிரி தனியா லஞ்ச் சாப்பிடாம அப்பப்ப என் கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்பா. எனக்கு தனியா லஞ்ச் சாப்பிடறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு டைம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தான், இருந்தாலும் ஒரு சில டைம் கூட சாப்பிடறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ரெண்டு பேரும் வெளியே பிகு பண்ணால உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மிகு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. மிகு வந்து சொல்லுவா, மத்தியானம் அந்த டீ ஷாப் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்னு. உனக்கு அந்த கடை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு மிகு, சாட்டர்டே நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. இல்லப்பா சாட்டர்டே எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு மிகு வந்து சொல்லுவா. பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட லிஷிபா வந்து யோசிச்சு பாக்குறா. மத்தியான டைம்ல மிகு கூட டீ ஷாப்ல யோசிச்சு பார்க்கவே சொர்க்கம் போல இருக்கே, இவன் தொல்லை தாங்கலேன்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். கட் பண்ணா சாட்டர்டே யுகியாவும் மிகவும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மிகு வந்து கத்திட்டு இருக்கா அவ தோத்துட்டான்னு சொல்லிட்டு. யுகியா வந்து யோசிக்கிறான், ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு மிகுக்கு இந்த மாதிரி கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இந்த கேம் வந்து ஒன்னா விளையாடிட்டு இருக்கோம், ஆனா மிடில் ஸ்கூல்ல இருந்து நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் இதை விளையாட. அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி விளையாடிட்டு இருக்கோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகாம என் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கிய, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கேக்குறான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அடுத்த வாரம் போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம என் செல்ல யுகியா கூட விளையாடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. யுகியா வைக்கப்பட்டுட்டு, எனக்கும் உன் கூட விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கேம் விளையாடும் போது மிக்கு வந்து பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு யுகியா வந்து நினைக்கிறான், அவளோட மூச்சு சத்தம் அவளோட குரல் ரொம்பவே கிட்ட கேக்குது, இந்த ஒரு நிமிஷம் முடியவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவன் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால கேம்ல தோத்து போயிட்டான். சரி நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்லுவா. சரி குடி அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து சொல்றான். அவ ஜூஸ் குடிக்கிற சவுண்ட் யுகியாக்கு நல்லாவே கேக்குது. என்ன ஜூஸ் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சூப்பர்மோன் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. சூப்பர்மோன் ஜூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அவன் கூகுள் பண்ணி பாப்பான். குழந்தைங்களுக்கான ஜூஸா குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்றா. ஐயோ எவ்வளவு கியூட்ல அவ அந்த குட்டியூன்னு ஸ்டாவ் வச்சுக்கிட்டு எப்படி குடிப்பா, அவ ஜூஸ் குடிக்கிற முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்னு சொல்லிட்டு யுகியா வந்து யோசிக்கிறான். அவளோட முகத்தை எப்படியாச்சும் பார்க்கணுன்றதுக்காக ஐடியா பண்றான். உன்னை மத்தவங்க அந்த ஜூஸ் குடிக்கிறத பார்க்க நீ விரும்ப மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எதுக்காக, அது குழந்தைதனமா இருக்கும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறோன்னு சொல்லிட்டு மிக்கு வந்து கேட்பா. இல்ல நீ அந்த ஜூஸ் குடிக்கும் போது பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்ப, அதை நான் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு யுகியா வந்து சொல்லுவான். மிக்கு வந்து அதை கேட்டு ஷாக் ஆன மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னாச்சு, நான் சொன்னது கேட்டு நீ வெக்கப்பட்டதானே, ஒழுங்கு முறையாத கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யுகியா வந்து சொல்றான். நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்லுவா. அதை கேட்டு பையன் இமேஜின் வேற பண்ணி பாக்குறான்.
பாக்குறான் அவள. என்ன தப்பா நினைச்சுக்காத, நீ குளிச்ச உடனே இருக்கிற முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படல. நான் சொன்னதை கேட்டு நீ வெக்கப்பட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வீடியோ ஆன் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு யுகே வந்து சொல்லுவான். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ ஆன் பண்ணலனா நீ லவ் கேம்ல அவுட்ன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிடுவேன். 3, 2, 1 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். மிகு வந்து டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. யுகி அத பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு அழகா இருக்காளே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ரொம்பவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்புறம் அவ கையில வச்சிருக்க பொம்மையை பார்த்து இந்த பொம்மையை நீ இன்னுமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கு வந்து சொல்லுவா. இவன் சின்ன வயசு மிக்குவை யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு இவன் இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். மிக்கு வந்து யுகியாவை பார்த்துட்டு வீக்கெண்ட்ல இவனை பாப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனோட கண்ணாடி, அவனோட கலஞ்ச முடி எனக்கு பழைய யுகியாவை ஞாபகப்படுத்துது. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. மிகு வந்து கேக்குறா, என்னப்பா எதுவுமே பேசாம இருக்க, இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தேன், என்னோட அழக பார்த்து மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிகு வந்து கேட்பா. அந்த விரிச்ச முடியோட நீ பார்க்க பேய் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு யுகே வந்து சொல்லுவான். அதை கேட்டு மிகு வந்து கொஞ்சம் கடுப்பாவரா. இனிமேல் நம்ம வீடியோ கேம் ஆடும்போது லவ் கேம்காக நம்ம போன் கேமரா ஆன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்றாங்க. கட் பண்ணா யுகியா வந்து எந்தாங்கல நான் பார்க்க அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். மிகு வந்து எந்தாங்கல என் போனை செட் பண்ணா நான் கியூட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செட் பண்ணிட்டு இருக்கா. லெவல் 2 முடிஞ்சு போச்சு. ஆனா ரொமான்ஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. லெவல் 3ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.